ஹாய் வெல்கம் டு குக் வித் நந்து. இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான். அதுக்காக நான் நைட்டே ஊற வச்சு எடுத்த முளைக்கட்டின பயிர், அது கூட டேஸ்ட்டுக்காக கேரட், அரிசி, 2 பல்லு பூண்டு, சீரகம் போட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு, பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் நான் மார்னிங்கே அவங்களுக்கு அரிசி போட்டு ரொம்ப ஹெவியாக கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்களுக்காக நான் ஓட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓட்ஸ் கூட நல்ல செம்மையாக டேஸ்ட்டாக டேட்ஸ், பாதாம், முந்திரி எல்லாம் போட்டு ஆட் பண்ணி வச்சுருந்தேன். பட் அவங்க சாப்பிடவே இல்லைங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி முளைக்கட்டின பயிரிலே கொடுத்துட்டேன். ஓட்ஸை நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ 3 விசில் விட்டு இறக்கிடலாம். இறக்குனதுக்கப்புறம் நெய் ஊற்றி அழகாக சர்வ் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போது விளையாடுற டைமும் வந்துடுச்சு. பாருங்கள், முடியலைங்க, எவ்வளோலாம் பண்ணுறது, எல்லாமே தூக்கி போட்டாச்சு. சரி, விளையாடிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே அவங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எனக்கு ஜூஸ் தான் கொடுக்க போகிறேன். கேரட் ஜூஸ், கோக்னட் மில்க், அண்ட் தென் நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி இல்லைனாலும் பரவாயில்ல, சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. அவங்க தூங்குகிற டைமும் வந்துடுச்சு, தூங்கிட்டாங்க. ஸோ மதியம் லஞ்சுக்கு நான் பருப்பு, அரிசி, துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, சீரகம், தேவையான அளவுக்கு காய்கறிங்க எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட், பெப்பர் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பெருங்காயத்தூள் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்ட உடனே இறக்கி சர்வ் பண்ணிடலாம். அவங்க தூங்கி எழுந்தும் வந்துட்டாங்க, அதுக்குள்ளே ரெடியும் ஆகிடுச்சு. ஸோ நெய்யை ஆட் பண்ணி அவங்களுக்கு எம்மையாக ஊட்டி விட்டுலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் என்ற பைக்கானையும்